गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகவே நவரசவாதம் நவபாஷாணத்தின் தத்துவம். இது தெய்வீக நிலைகளோடு சேர்ந்துள்ளது. 9/8/2015 பகல் 1 மணி அளவில் நவரசவாதத்தின் 9வது நிலையை துருக்கல் என்ற கல்லான உலகத்தை வைத்து உரை துவங்குகிறது. இது ஆன்மீகத்தின் முடிந்த நிலை. ஆன்மீகத்திலே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை. நவபாஷாணத்தின் தன்மையை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு நிலை. இந்த முடிவின் தன்மையில் ஒவ்வொரு சமத்தாக ஓராம அறிவை வைத்து சொல்லப்படுகிறது. இதுவரையில் 8 வகை உலோகங்கள், 8 வகை சமுத்துகள், 8 வகையான புஷ்பங்கள், இதனுடைய ஆராய்ச்சியில் சற்று மனம் தடுமாறி சென்றால் கூட 9வது நிலைக்கு வரும்போது இந்த நிலை ஆன்மீகத்தை முற்றிலுமாக உணரும்படி செய்கிறது. ஆன்மீகத்தை முற்றிலுமாக உணரும்படி, அதிசயிக்கும்படி. ஏனென்றால் நவபாஷாணத்தின் 8 தன்மைகளை ஆராய்ந்த மனம் முடிந்துவிட்டது என்பது நினைக்கும். ஆன்மீகத்துக்கும் உள்ளும் வெளியும் இருக்கலாம் என்ற நினைவு வரும். இது மனித உடல் தாங்கிய நினைவின் நிலை. ஆனால் இந்த 9வது நவரசவாதம் நவபாஷாணத்தின் நிலைக்கு வரும்பொழுது உலகத்தை மறந்து, உலகத்தின் தன்மையை மறந்து தன்னுடைய ஆயுளை கூட்டிக் கொடுக்கும்படி இறைவன் செய்கிறான். ஆயுளின் தன்மை நீண்டு கொண்டே போகிறது. நான்கு வரிகள் புனைப்பதற்கு 4000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டானாம். அந்த 4000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு 4 வரிக்கும் செலவு செய்திருக்கிறார். அப்படி திருமூலர் பலது எழுதியிருக்கிறார். எத்தனை 4000 ஆண்டுகள் சென்றிருக்கும்? இதன் கருத்தாழம் என்ன? திருமூலரை முதலில் ஆராய துவங்குகிறது. திருமூலரை ஆராய துவங்கும் கால் உயிர்களிடத்திலே அன்பு பிறக்கிறது. உயிர்களிடத்திலே அன்பு பெருக்கும் கால் உறவென்று ஒன்று மட்டும் உண்டு, பகையென்ற ஒன்றும் இல்லை. இது திருமூலரின் வாக்கு. திருமூலரின் வாக்கு. உயிர் பிறந்த
உடலை வைத்து, உயிரோடு பிறந்த உடலை வைத்து உயிரற்ற நிலையில் கிடக்கும் உடலுக்குள்ளே புகுந்து தாய் அன்பை காட்டுவது திருமூலர் திருமந்திரம். ஒரு பன்றி பல ஆசைகளை சுமந்து கொண்டு கர்ப்பத்தை தாங்கி பிரசவிக்கும் முன் இறந்துபடுகிறது. இறந்துபடும் முன் நாம் இறக்கப் போகிறோம் என்ற நுண்ணிய அறிவு பன்றிக்கு தெரியும். இறக்காமல் இருந்து பிள்ளை பேறு பெற்று அதற்கு பால் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் அதனுடைய விதி இறக்கும் தன்மையில் இருக்கும். இந்த திருமூலர் திருமந்திரம் என்ன சொல்கிறது? இறந்த பன்றிக்குள்ளே பழைய நினைவுகளை புகுத்தி தன்னுடைய உயிரை கூடுவிட்டு கூடுபாயும் நிலையில் அதை பொருத்தி கொடுத்து பன்றியை உயிர் பெற செய்து பிரசவித்த பின் தன்னுடைய குழந்தைகளோடு ஆடி மகிழ்கிறது. இது திருமூலர் திருமந்திரத்தின் நிலை. நாய் குரைக்கிறது, காகம் கரைகிறது. இதற்கு சகுன நிமித்தங்கள் பார்க்கிறோம். நாய் அழுகிறது, ஏதோ தெரியவில்லை என்கிறோம். அதுபோன்று இந்த பன்றியினிடத்தில் கூட கருணை காட்டும் தத்துவத்தை திருமூலர் சொல்கிறார். அவருடைய ஆயுள் காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு 4 வரிக்கு 4000 ஆண்டுகள், எத்தனையோ 4 வரிகளை புனைத்திருக்கிறார். அப்படி என்றால் தெய்வத்திற்காக தன்னுடைய உடல் உயிர் பஞ்சபூதங்களை பயணமாக வைத்து தத்தத்தை செய்து கொடுத்திருக்கிறார். தத்தம் என்பது இறைவனின் பால் சமைப்பது, இறைவனின் பால் சமைப்பது, இறைவனுக்கே கொடுத்து விடுவது என்பது பொருள். இந்த சாதகத்தை பதாஞ்சலி ஒரு இடத்திலே அமர்ந்து மூச்சுக்காற்றின் வழியை அபியாசம் செய்து அந்த மூச்சுக்காற்றின் துணையோடு இதுகளை ஆராய்ச்சி செய்கிறார். இந்த 2 வழிகளிலும் போகர் ஆனவர் நவக்கிரகத்தின் சக்திகளை வைத்து ஆதிபராசக்தியின் அருளோடு கூடி அந்த அம்மை எங்கெங்கு குடியிருக்கிறாள், என்ன வர்ணத்திலே இருக்கிறாள், எந்தெந்த கற்களில் இருக்கிறாள், எந்த திசையை நோக்கி அவள் தியானிக்கிறாள், அப்பொழுது என்னென்ன நிலைகள் ஏற்படுகிறது, அந்த கிரகத்தின் தன்மை என்ன, இந்த தொகுப்பின் தன்மையை ஆதிபராசக்தி அன்னை உலோகங்களே துருக்கல் என்ற அது ஒரு வகையான கல். துருக்கல் கட்டிய களிமண் போல் இருந்து எடுத்து அழுத்தி பார்க்க உடைந்து போகும். இது மேல்வட்டத்திலே இருக்கக்கூடிய மண். ஆனால் இந்த துருக்கல் என்ற கல்லை நேரடியாக அன்னை தன்னுடைய ஆதிபராசக்தி தன்னுடைய கிரணங்களின் சக்தியை அதற்குள்ளே புகுத்துகிறாள். ஏன் புகுத்துகிறாள்? நவரசவாதத்தின் நவபாஷாணத்தின் முடிவு. முடிவு என்பதின் பொருள் என்ன? முடிவற்ற நிலை. முடிப்பு என்பதன் பொருள் என்ன? முடிவற்ற நிலை. அந்த முடிவற்ற நிலை என்பதின் நீள் கருத்து என்ன? பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த சித்தத்திலே ஒடுங்கியவன் வாழ்ந்து நவபாஷாணத்தின் தன்மையை அடைந்து
அந்த தன்மையின் வழியாக அவன் செல்லும் ஊருக்கு ஏற்றபடி அருளை வாரி வழங்கும் தெய்வீக சிற்பத்தை படைத்து பல்லாயிரம் ஆண்டுகள் அதை பூஜித்து ஒரு நல் மகன் வழியாக அதை கோவிலுக்குள்ளே கற்பகிரகத்துக்குள்ளே வைத்து சமைப்பது ஒரு வழக்கம். சமைப்பது என்பது நிறுவுதல். அந்த துருக்கல்லின் தன்மை தொட்டவுடன் ஞானம் வந்துவிடும். ஆகவேதான் இது 9வது நிலை கல்லாக அன்னை பரிபாலனம் செய்கிறார். ஏன் 9வது நிலையில் பரிபாலனம் செய்கிறாள்? இந்த கல்லுக்குள்ளே அன்னை நாகத்தின் தலையோடு கூடி பெண் உடலோடு அமர்ந்திருக்கிறாள். நாகத்தின் தலையோடு கூடி பெண்ணின் உடலோடு இங்கே நேரடியாக தன்னுடைய ஆன்மீக கிரண சக்திகளை வழங்குகிறாள். எதற்காக இந்த கல்லிலே அன்னை அதுபோன்று ஒடுங்க வேண்டும்? பார்க்கடல் கடைந்த போது அசுரர்கள் தேவர்கள் ரூபத்திலே சென்றனர். உங்களுக்கு தெரிந்தது. அசுரர்கள் எதை அந்த அமிர்தத்தை உண்டுவிட்டால் நிலைமை தலைகீழாக மாறும். நிலைமையின் மாற்றம் தலைகீழாக ஆகும். ஆகவே மகாவிஷ்ணுவானவன் சுதர்சனத்தை ஏவி விடுகிறான். சக்கரம் அது இவர்களை அறுத்து விடுகிறது. பட்டது சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம் இவளுடைய வலது கையிலே சுழல்கிறது. அந்த சுதர்சனத்தினால் அறுபட்டதனால் துருக்கல் என்ற கல்லுக்குள்ளே அன்னை நேரடியாக அமர்ந்திருக்கிறாள். அது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது, தொட இயலாது. தொட்ட பின் ஞானம் வருகிறது. அதற்காக அஸ்வினி தேவர்களை முன் பாதுகாப்பாக வைக்கிறாள். இது பூமிக்கடியில் கிடைக்கும். இது பூமிக்கடியில் கிடைக்கும். கலப்பையை வைத்து உழுதானாம். மைதிலி என்ற சீதா பிராட்டி கிடைத்தாள். தங்கத்திற்கு ஒப்பானவர். அந்த கலப்பைக்கு பொன்னேர் என்பது பெயர். பொன்னேர். பூமிக்கடியிலே தொலை செய்து கொண்டு போகும் பகுதியை பொன்னால் வெய்து ஏற்பூட்டி செலுத்துதல். அந்த பூமியின் தன்மை எப்படி இருக்கும் பாருங்கள். அதில் பொன் விளையும். பொன்னேர் என்பது பெயர். அந்த துருக்கல் என்ற நிலத்திலேதான் மகாலட்சுமி என்ற சீதா பிராட்டி மைதிலியின் தன்மையோடு கிடைத்தாள். துருக்கல் மன்னன் என்பது அவனுக்கு பெயர். ஜனகரனுக்கு. ஏன் இந்த கல் வெகு விரைவில் கிடைப்பதில்லை? இதில் ஒரு கல்லுக்கு ஒரு வர்ணம். 9 வகையான கற்கள் உண்டு. இந்த 9 வகையான கற்களும் மனிதன் கையில் எடுக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். இந்த நிறத்தை காண்பதற்கு
ஏன் இந்த நிறத்தை காண வேண்டும்? 9 வர்ணத்தின் தன்மை ஒரு கல்லுக்குள்ளே அடங்க வேண்டும். 9 வர்ணத்தின் நிலை ஒரு கல்லுக்குள்ளே அடங்க வேண்டும். ஒரு கல்லுக்குள் அடங்குமா? அடங்காது. அடங்கினால் தெரியுமா? தெரியாது. ஆகவே அஸ்வினி தேவர்களை தொழ வேண்டும். அஸ்வினி தேவர்களை தொழுதால் அவர்களுடைய ஆசி கேது என்ற கோளோடு கூடி அந்த கோளுக்குள்ளே ஐந்தலை நாகமாக பெண்ணோடு உடல் கூடி ஞானத்தை அளிக்கவல்ல தன்மையில் அன்னை அமர்ந்திருப்பாள். ஆகவே இதை எண்ணுக்குள்ளே 9வது நிலை எண்ணாக வைத்திருக்கிறாள். எண்ணுக்குள்ளே 9வது நிலை எண்ணாக வைத்திருக்கிறாள். நவநாரணம் என்பது இதற்கு பெயர். அந்த 9 வகையான வர்ணம் ஒரு கல்லுக்குள்ளே அடங்கி எப்படி மைதிலி என்ற சீதா பிராட்டி கிடைத்தாளோ அந்த துருக்கல் என்பதை கிடைக்குமாறு அன்னை செய்வாள். அதற்கு அஸ்வினி குமாரர்களை அமாவாசை சென்று 3வது நாள் தியானிக்க வேண்டும். அமாவாசை சென்று 3வது நாள் தியானிக்க வேண்டும். இந்த தியானம் கைகூடுவது அவ்வளவு கடினம். முன்னே சொன்ன 8 கோள்களின் படி போகர் திருமூலர் பதாஞ்சலி சூத்திரங்களை அறிந்து மனம் நழுவ விடாமல் அன்னையை துதிப்பதற்காக அஸ்வினி குமாரர்களை அமாவாசை சென்று 3வது நாள், அமாவாசையோடு கணக்கெடுக்க 4வது நாள், பிரதமை, துதியை, திருத்தியை அன்று விரதம் இருக்க வேண்டும். அப்பொழுது உடலின் பாகம் துருக்கல்லின் நிலை அடைந்து அந்த நிறமும் தாங்கும். சிகப்பு நிறம். இந்த மனித உடல் 9 பாகமாக 9 வர்ணமாக 9 வர்ணமாக பிரிகிறது. இந்த அஸ்வினி குமாரர்கள் இதை காட்டி கொடுக்கின்றனர். அஸ்வினி குமாரர்கள் இதை காட்டி கொடுக்கின்றனர். காட்டி கொடுக்கும்போது கேது என்ற ஒரு கோள் சூரிய கதிர்களை தாங்கி காயத்ரி என்ற அம்மையை உள்ளே நுழைத்து, காயத்ரி என்பது வேதம், 4 வேதங்களின் தொகுப்பு காயத்ரி, அதை நுழைத்து 9 வர்ணமாக பிரிந்த தேகம் ஒவ்வொரு வர்ணத்தையும் அறிந்து அந்த வர்ணத்தின் தன்மை ஆராய்ச்சி செய்து போகரின் தத்துவம் அடைகிறது. இந்த வர்ணத்தின் கலவை பிராணவாயும் தன்மை அடைகிறது. பிராணவாயு வெளியே நிறுத்துதல், பிராணவாயு உள்ளே இழுத்தல். பிராணவாயுவை வெளியே நிறுத்தி உடலை கிடத்தி எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. திருமூலர் தன்மை அடைகிறது. ஒன்பது வகையாக பிரிந்த வர்ணத்தின் நிலைகள் மாறுகிறது. பின் இது எத்தனை காலங்கள் விண்ணிலும் மண்டலங்களிலும்
காயத்ரியிலும் மண்ணுக்கு கீழும் இருக்க வேண்டும், மூச்சை பந்தனம் செய்ய வேண்டும் என்பதை பதாஞ்சலி சூத்திரத்தின் வழியே கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அஸ்வனி குமாரர்களை வைத்து தியானிக்க வேண்டும். தியானிக்க வேண்டும் என்பதை விட இந்த 8 கோள்களின் நிலை கடந்து வந்ததனால் இந்த 9வது கோள் வரும் காலத்திலே இது தானாக நிகழ்கிறது. இது ஏன் அஸ்வனி குமாரர்கள் வைத்து அன்னை செய்கிறாள்? அன்னையின் ஒரு ரோமக்கால் விடாது இந்த அபியாசம் செய்பவன் ஞான ஒளி வழியாக காண்கிறான். அவனுக்கு உலக பிரஜை அழிந்து போகிறது. அவனுடைய உலக பிரஜை அழிந்து போகிறது. உலக பிரஜை என்பது என்ன நினைவு? அந்த நினைவுக்குள்ளே இருப்பது என்ன? மாயை. மாயை வெகுவாக அறுத்து எடுக்கிறாள். மாயை வெகுமாக அறுத்து எடுத்து விட்டாள். ஒரு மனிதனுக்குள் மூவரின் நிலை கொடுக்கிறாள். போகர், திருமூலர், பதாஞ்சலி. இந்த கூட்டுத்தொகையை 9 வர்ணமாக்கி அந்த 9 வர்ணத்தின் தன்மையை சாராக மாற்றி சிகப்பு வர்ணமாக மாற்றுகிறாள். சிகப்பு வர்ணமாக மாறியவன் 9 ஆதாரங்கள் உடல் ஒன்று சேர்ந்த பின் இவனே அஸ்வனி குமார தேவர்களின் தன்மையை அடைகிறான். இவனே அஸ்வனி குமாரனின் தன்மை அடைந்த பின் கேது என்ற கோளில் லட்சியத்தை அடைகிறான். இந்த லட்சியத்தை அடைந்த பின் கேதுவின் லட்சணமாக மாறுகிறான். கேதுவின் லட்சணமாக மாறிய பின் அஸ்வனி குமாரர்கள் இவனை வாழ்த்துகிறார்கள். அந்த தன்மையும் இவன் பெறுகிறான். இவனுடைய உடலின் பரிமாற்றம் வெகுவாக மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது? ஆணாக இருந்த ஒரு மனிதன் கழுத்திற்கு கீழ் பெண்ணாக மாறுகிறான். கழுத்தின் மேல்பாகம் 5 தலை நாகம் கொண்டதாக மாறுகிறது. அப்பொழுது காயத்ரி என்ற ஒரு பெண் சூரிய கிரணங்களை சக்தியை வைத்து இவனுக்கு கேதூஜா என்ற பெயர் சூட்டுகிறாள். கேதூஜா. இதை அடைந்த பின் இவனுடைய உடல் பரிமாற்றம் அனைத்தும் பாம்பின் தன்மை அடைந்து கேதுஜா என்ற நிலை அடைகிறான். அஸ்வனி தேவகுமாரர்கள் உடலின் 9 பாகம் பிரிவினை, 9 வர்ணம், இதன் கூட்டுத்தொகை சிகப்பு, பின் 3 போகர், திருமூலர், பதாஞ்சலியின் சேர்க்கை, உடலின் பரிமாற்றம், சிரம் 5 தலை நாகமாகவும் உடல் பெண்ணின் உடலாக மாற்றப்பட்டு தபஸ் நிலையில் இருக்கிறான். ஏன் இந்த தபஸ் நிலையில் இவனை அழைத்து செல்கிறாள் அன்னை? இவை அனைத்தும் செய்வது ஆதிபராசக்தி. எதற்காக இந்த நிலையை செய்கிறாள் என்றால், முச்சில் என்ற ஒரு கவரை எடுத்துக்கொள்ளுங்கள். மூடிய நிலையில் இருக்கும்போது அது என்னவாக இருக்கும்? என்வலப் கவர் பார்த்திருப்பீர்கள். அதன் வாய் மூடி திறந்தால்
அது என்ன நிலையில் இருக்கும்? பா. இதுதான் பா. இது ஒரு மேற்பகுதி, இது ஒரு மேல்பகுதி. இணைப்பை இப்படி இணைக்க வேண்டும். பா. இந்த மனை உள்ளுக்கே சேர்க்க வேண்டும். இதற்கு முச்சில் கோணம் என்பது பெயர். இந்த நிலைக்கு இவன் அமர்வதற்கு அன்னை தன் உடலை இவளுக்கு அர்ப்பணம் செய்கிறாள். அந்த தன்மைக்கு இவன் மாற்றப்படுகிறான். இதற்கு இத்தனை பேர் தேவை. இது வந்த பின் இவன் துவாபர யுகத்திலே இருந்த, துவாபர யுகத்தில் கண்ணன் வாழ்ந்த காலம், துவாபர யுகத்திலே இருந்த கடல் சார்ந்த இடத்தை அடைந்து அங்கு வளர்ந்த தர்பையை 5 தலை நாகத்தின் ரூபத்தோடு சென்று கண்டுபிடித்து கொணர்கிறார். இப்பொழுது நாம் தர்பையை உபயோகிக்கிறோமே, அது அசாதாரண தர்பை. அதை வைத்து நவபாஷாணத்தை செய்ய இயலாது. விஷத்தன்மை கூடிவிடும். அந்த விஷத்தன்மையை முறிப்பதற்காக இதற்கு முன் ராகுவும் மனித தலை, உடல் பாம்பு, இங்கு தலை பாம்பு, உடல் ஒரு பெண்ணின் உடல். இந்த விஷத்தன்மைகள் அனைத்துமே ராகு கேது என்ற கோட்களை வைத்து செய்கிறாள். இத்தனை தியானத்தின் பழக்கத்திற்கு பின்னே கண்ணன் வாழ்ந்த காலத்தின் யது வம்சம் அழிந்த தர்பை கிடைக்கும். அந்த தர்பையால் தான் யது வம்சம் அழிந்தது. அந்த காலத்து தர்பையை எடுக்க வேண்டும். ஆகவேதான் திருமூலர் 4000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாட்டை புனைந்தான். அவருடைய காலமும் துவாரகை மன்னனின் காலம் கூட முன்னுக்கு பின் முரணாக வரும். அந்த தர்பையை எடுக்க வேண்டும். அது கடல் சார்ந்த இடம். கடல் சார்ந்த இடம். அந்த கடல் சார்ந்த இடத்திலே வடமேற்கு பகுதியிலே இந்த தர்பை விளைந்திருக்கும். சாதாரணமாக நாம் யாகத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய தர்பை அல்ல அது. அந்த தர்பையானது வடமேற்கு பகுதியிலே முளைத்திருக்கும். வடமேற்கு பகுதியில் அந்த தர்பை முளைத்திருக்கும். அதற்கு இந்த நவபாஷாணத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு யோகியின் உருவ மாற்றம் பாம்பின் அடிப்படையில் மாறுகிறது. அடிப்படை உடல் பெண்ணாக, தலை 5 தலை நாகமாக மாற்றப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த தர்பையின் தன்மை ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு வர முடியும். இத்தனை சிக்கல் உண்டு. அடுத்தது விஷ்ணுவின்
மகாவிஷ்ணுவின் பாம்பனையின் நெற்றிமேல் துவங்கி ஒளி வீசக்கூடிய ஒரு கல் உண்டு. அந்த கல்லின் ஒளி இந்த தர்பை இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்கும். அந்த கல்லின் தன்மை வைடூரியம் என்ற கல்லாகும். இப்பொழுது நாம் மோதிரங்களிலே அணிந்திருப்பது கிரகதோஷங்களாக இருந்து அதை சீர் செய்வதற்காக அணிந்து கொண்டிருப்பது வைடூரியம் அல்ல. பார்க்கடலின் தன்மையை ஒளி வீசி காட்டிக் கொடுக்கக்கூடிய கல் கார்கோடகன் தலையில் உண்டு. அந்த வைடூரியத்தின் ஒளி எங்கு வீசுகிறது என்றால் துவாரகை பட்டணம். அமாவாசை என்று தர்ப்பணத்திற்கு உபயோகித்தானே கண்ணன், இந்திராதி தேவர்களுக்கும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை திதிகள் 15க்கும் தர்ப்பண ஆகுதியை கொடுக்கும் முன் இந்த தர்பையை பயன்படுத்தினான். அதை ஆசனமாக இட்டு பயன்படுத்தினான். அந்த தர்பை கிடைக்கும். எங்கு ஒளி எப்படி வருகிறது என்று முதலில் இதை ஆராயக்கூடிய மனிதன் தெரிந்து கொள்கிறான். கார்கோடகன் சிரத்தின் வழியாக அந்த வைடூரியத்தின் ஒளி வருகிறது. இந்த தர்பையின் நிலை பச்சை வர்ணமாக இருக்கும். பிரித்து எடுத்த பின் காய்ந்த பசும் நிறமாக இருக்கும். காய்ந்த பசு நிறத்திற்கு பின் இதன் தன்மை சிகப்பாக மாறுகிறது. இத்தனை பொருள்களை ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைக்கும் காலத்தில் காற்றின் வேகம் அவனை ஒன்றிணைக்காது செய்யும். இவை அனைத்தும் ஒன்றிணைக்கும் காலத்தில் காற்றின் வேகம் கூடுகிறது. ஏன் காற்றின் வேகம் கூடுகிறது? இந்த மனிதன் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறான்? 5 தலையின் நாகமாக தலை மாறி இருக்கிறது. அதனுடைய காற்று இதுகளை தயார் செய்யக்கூடிய காலத்தில் தடையாக அமையும். அதற்காக இந்த மனிதன் வடமேற்கு திசை அமர்ந்து அன்னை அமர்ந்திருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அமைந்திருக்கக்கூடிய சிங்கத்தினை மட்டும் வழிபட வேண்டும். ஏன் சிங்கத்தினை வழிபட வேண்டும்? இவனே அந்த தோற்றத்திலே இருக்கிறான். அந்த சிங்கத்தின் நிலையில் இவன் வழிபட்டானால் இதுகள் சீராகி வரும். இதற்கு திசை வடமேற்கு. இதற்கு திசை வடமேற்கு. அது சூரிய கிரணங்களின் சக்தி. காயத்ரியை வைத்து மகத்தின் வழியாக அனைத்தும் சீராகிறது. அனைத்தும் சீராகிறது. இவை அனைத்தும் ஒரு சராசரி மனிதனால் செய்துவிட முடியாது. அறுபடை வீடு தமிழ் முருகனின் கடவுள் தன்மை இதுதான்.
இதன் காலத்தை கணித்துவிட முடியாது. இதனுடைய காலத்தை கணித்துவிட முடியாது. இந்த காலம் போதுமானதாக இருக்காது. அதற்காக தான் 3 பேரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். போகர், திருமூலர், பதாஞ்சலி. இந்த 3 முக்கூறுகளை வைத்து ரேவதியில் முடிக்கிறான். தட்சக்கடவுள் குரு பகவானில் ஆசி வேண்டும். குரு, அந்த குருவின் ஆசி வேண்டும் என்பதற்காக சிங்கத்தினை தொழ வேண்டும். ஏன் சிங்கத்தினை தொழ வேண்டும்? அன்னை உன் உடலுக்குள்ளே இறங்கிவிட்டாள். மூவரும் உன் உடலுக்குள்ளே இருக்கிறார்கள். துருக்கல்லின் தன்மை தெரிந்தது. உன் உடல் 9 பாகமாக பிரிந்தது. 9 வர்ணங்கள் அடைந்தது. 9 வர்ணங்களின் கூட்டுத்தொகை சிகப்பாக மாறியது. இந்த சிகப்பாக மாறும் காலத்தில் வடமேற்கு திசையை தியானம் செய்து துவாரகை பட்டணத்தரசன் ஆகுதியாக உபயோகித்த தர்பையை அடையப் பெறுகிறாய். இந்த நவரசவாதத்திற்கு, இந்த நவபாஷாணத்திற்கு இத்தனை பொருள்கள் சேர்க்க வேண்டும். இது சாதாரண மனிதனால் முடியுமா? இது ஒரு சாதாரணமான மனிதனால் முடியும். இந்த நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படக்கூடிய காலத்தில் அவனுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கையின் நிலை, ஆயுளின் நிலை காலம் கடந்து மாறுகிறது. அவனுடைய உடன் பிறந்தோரும் உற்றாரும் பல பிறப்புகள் எடுத்து வருகின்றனர். இந்த பல பிறப்பு எடுத்து வந்தவர்கள் இவனுக்கு தெரியும். இந்த தர்பையை கையில் பிடிக்கிறானே அவனுக்கு தெரியும். பிறப்புகள் எடுத்து வந்தவருக்கு இது தெரியாது. ஏனென்றால் இந்த தன்மை முழுவதுமே ஆன்மீகத்தின் நிறை. இந்த தன்மை அடைந்த ஒரு மகான் நீரினால் பாதிக்கப்படுவதில்லை, நெருப்பால் பாதிக்கப்படுவதில்லை, காற்றால் பாதிக்கப்படுவதில்லை, ஆகாயத்தால் பாதிக்கப்படுவதில்லை, மண்ணுக்குள் புதைந்து போவதில்லை. தசாவதாரங்களின் ஒன்று சேர்த்த தன்மையை, விஷ்ணுவின் தசாவதாரத்தின் ஒன்று சேர்த்த தன்மையை 9 கோணங்களில் 9 வர்ணமாக அனுபவிக்கிறார். ஆன்மீகத்தின் முடிப்பான நிலை இது. ஆதி பராசக்தி நினைத்துவிட்டால் இதை ஒரு நொடியில் ஒரு மனிதனுக்கு வழங்கிவிடுகிறார். அந்த துருக்கல் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதே ஆதிபராசக்தி நேரடியாக. 9 வர்ணத்தின் கலவை அவளே. ஒவ்வொரு வர்ணத்தின் நிலை 9 பெருக்கல் 9 81 வகையாக பிரிகிறாள். 81 வர்ணமும் ஒன்றாக கூடி பிரிகிறது. கூடுகிறது, பிரிகிறது, பிரிகிறது, கூடுகிறது. இந்த 81 இலக்கமும் அன்னை ஆதிபராசக்தி ஆகிறாள். முற்றிலின் கோணத்தன்மை அன்னை ஆதிபராசக்தி ஆகிறாள். தர்பையின் தன்மை, அந்த தர்பையே அன்னை ஆதிபராசக்தி ஆகிறாள். தன் உருவை ஒரு மனிதனுக்கு கொடுத்த பின், தன் உருவத்தினை ஒரு மனிதனுக்கு கொடுத்த பின் அவளுடைய நெற்றிக்கண்ணின் தன்மை, யாருடைய நெற்றிக்கண்ணின் தன்மை? ஆதிபராசக்தியின் நெற்றிக்கண்ணின் தன்மை ஆதிசேஷனுடைய தலையில் வைடூரியமாக பதிக்கிறாள். அந்த ஒளிதான் இந்த தர்பையை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது.
இது போன்ற ஒரு தன்மை ஆன்மீகத்தின் முடிப்பான தன்மைக்கு மனம் தள்ளப்படுகிறது. முடிப்பான நிலைக்கு தள்ளப்பட்ட காலத்திலே தள்ளப்பட்டவன் எனக்கு ஏதும் வேண்டாம் என்கிறான். தள்ளப்பட்டவன் எனக்கு ஏதும் வேண்டாம் என்கிறான். அவன் புறவுணர்வுகளை அறுத்து விடுகிறான். தானே அன்னையின் உருகொண்டே கேத்துவின் கோள் போல் ஆவதை காண்கிறான். அவனை உலகமாயை பற்றுமோ, அவனை நவரசவாதம் பற்றுமோ, அவனை நவபாஷாணம் பற்றுமோ? பற்றாது. முடிப்பு ஆன்மீகத்தின் தலையாய கட்டம் எது? ஏன் தலையாய கட்டம் என்றால், பஞ்சபூதங்களை படைக்கும் நிலை, பஞ்சபூதங்களை ஆட்டி படைக்கும் நிலை, தன்னுடைய ஆட்கைக்குள் கொண்டு வரும் நிலை, அதை அழிக்கும் நிலையை கூட பெறுகிறான். இது கேது என்ற கோளால் வருகிறது. அந்த கோளை தன் வசம் வைத்திருப்பவள் ஆதி பராசக்தி. சரி, இந்த நிலையை அடைந்து விட்டான். உணர்வுகள் வெளி உலகத்துக்கு திரும்ப வேண்டும். ஏன் உணர்வுகள் வெளி உலகத்துக்கு திரும்ப வேண்டும்? ஏன் உணர்வானது வெளி உலகத்திற்கு திரும்ப வேண்டும்? இத்தனை கண்டுபிடிப்புகளும் மக்களின் சேவைக்கு உபயோகமாக வேண்டும். மக்களின் சேவைக்கு உபயோகமாக வேண்டும். அந்த அன்னையின் மூச்சு காற்று வடமேற்கு இந்திரனை அழைத்து வாயுவை கொட்டி சிங்கத்தை பூஜை செய்தானே, சிங்கத்தினை பூஜை செய்தானே, அந்த பூஜையின் தன்மை இவன் இருக்கும் இடத்தில் செவ்வல்லி மலராக வந்து சேர்கிறது. அந்த மலரை கண்டதும் புனர்ஜென்ம புனர்மரணே தன்மையை விடுத்து உலகத்தின் மேல் மனதின் நிலை திரும்புகிறது. ஏன் உலகத்தின் மேல் மனதின் நிலை திரும்புகிறது? இந்த 9 வகையான கோட்களின் சமுத்துக்களின் வர்ணத்தின் நிலை, புஷ்பத்தின் நிலை, வட்டம், நீள்வட்டம், சதுரம், முச்சில் போன்ற நிலைகள் அடக்கி, திசைகளை அடக்கி, அதிதேவதை பிரதி அதிதேவதைகளை அடக்கி, அதனுடைய வாகனத்தை அடக்கி மனிதருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இது முடிப்பாக வருகிறது. செவ்வல்லி என்ற புஷ்பத்திற்கு இந்த தன்மை உண்டு. ஒவ்வொரு மலருக்கும் இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும் தன்மை உண்டு. மனம் போல் மாங்கல்யம் என்பார். மனம் ஒரு புஷ்ப தேவதை. அந்த மனதுக்குள்ளே இருப்பது இந்த கேது என்ற கோள். அந்த மனதுக்குள்ளே இருப்பது இந்த கேது என்ற கோள். அந்த கேதுவின் கோள் தன்மை அன்னையை போல் ஒரு மனிதனை உருமாற்றுகிறது. குருதட்ச பிரஜாபதி என்பது இதற்கு பெயர். குருதட்ச பிரஜாபதி காலத்தின் நிலையை துவக்குதல், தேவர்கள் நிலையை கண்ணுறுதல், தேவர்களின் காலத்தை கணித்தல், கிங்கரனின் காலத்தை கணித்தல், எந்த தேவன் எங்கு அசுரனாக பிறக்கிறான் என்பதை பார்த்தல், அவனுடைய காலத்தின் அளவு கணித்தல், அவன் எந்த தேவதையோடு பேரிட்டு மடிகிறான் என்பதை பார்த்தல், அந்த தேவதைக்கு கோளை பார்த்து சீர் செய்து அதற்கு கோவிலாக சமைப்பது, அந்த கோவிலுக்குள்ளே இவனுடைய 9 வகையான
நவபாஷாணத்தின் சக்தியை அந்த கற்ப கிரகத்திலே அந்த இறைவனுக்கு கொடுத்து அமர்த்துதல். ஏன் அது போன்று அமர்த்துகிறான்? உதாரணத்திற்காக கண்ணனை அமர்த்துகிறான். அமர்த்திய காலத்தில் மாலை 6க்கு மேல் இரவு 4 மணி வரை அந்த பிருந்தாவனத்தை அவர்கள் சுற்றி வர வேண்டும். இதுபோன்ற கோவில் சமைப்பது என்றால் அமைப்பது வரப்பிரசத்திற்குள் அமையும், வனாந்தரத்திலே. அந்த அன்னையிடத்தில் வேண்டிக் கொண்டால் சாதாரணமாக மனிதர்கள் வசிக்கும் இடத்திலும் இந்த திருக்கோவில்கள் அமையும். இவை அனைத்துமே மனிதனால் செய்துவிட முடியாது. இதற்கு இந்த மூவரின் தன்மையை முதலில் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். போகர், திருமூலர், பதாஞ்சலி. அந்த ஆராய்ச்சிக்கு உதவியாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. உடலில் இருக்கக்கூடிய 72,500 நரம்புகளிலே இருக்கக்கூடிய அசுரத்தன்மை விலக்குபவது. எத்தனை பிறப்புகள் மனிதன் எடுக்க வேண்டும் என்பதை பாருங்கள். எத்தனை பிறப்புகள் மனிதன் எடுக்க வேண்டும் என்பதை பாருங்கள். இத்தனை பிறப்புகள் ஒருவன் எடுக்க வேண்டும். நவபாஷாணம், நவரசபாதம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இத்தனை கூட்டுத்தொகைகளை செய்து ஒரு கோவிலை சமைக்கக்கூடிய காலத்தில் அன்றைய பொழுதுக்கு என்ன செலவு வேண்டுமோ அந்த செலவுக்கு ஏற்ற தங்கம் முளைக்கும். ஒரு மண்ணை எடுத்து கொடுத்தானால் தங்கமாகும். அதனுடைய விலை அன்று கோவிலுக்கு செலவான தொகைக்கு ஈடாக இருக்கும். அதற்கு மேல் அவனுக்கு தேவையில்லை. அதை வாங்கும் பொன்வேட்டைக்காரன் எதுபோன்று இருக்க வேண்டும்? அவன் எத்தனை தலைமுறை தவம் இருந்திருக்க வேண்டும் அன்னைக்காக. இவை அனைத்துமே செய்வது அன்னை ஆதிபராசக்தி. இவை அனைத்துமே செய்வது அன்னை ஆதிபராசக்தி. இத்தனை பொருளும் ஒன்று கூட்டி நவத்தினை ஈடாக்கி பல காலம் தபம் செய்து வழிபட்ட பின் இந்த நிலைகள் உருவாகிறது. இதற்கு உதவுவது அன்னை ஆதிபராசக்தி. நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி நவபாஷாண நவரசவாத சத்வோதேவி தெய்வகணம். அந்த ஆசைகள் விட்டு விலகுவது ரோக வில்லங்க நிவாரணி. நவரசபாத நவகிரகோ நவகிரக சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா சுலோக காளி காளிக்கே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.